ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினாள். காலேப்பை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நல்லா கவனிச்சுக்குங்க. தன்னுடைய கணவனாரோட இப்ப கழுதையில ஏறி உட்கார்ந்தாச்சு. அவரை பார்த்து கேட்கிறாங்க, இல்ல எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு, என்ன இடத்தை கொடுத்திருக்கிறாரு, அவரு எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர். தன்னுடைய கணவனிடத்தில் கேட்கிறார், இந்த மாதிரி எங்க அப்பாட்ட இன்னொரு நிலத்தை கூட கேட்கலான்னு நினைக்கிறேன், நான் வேணா கேட்கட்டுமான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, நீ போ அப்படின்றாரு. நீ சரின்னு சொன்ன உடனே கிளம்பின பிள்ளை இறங்கி தன்னுடைய தகப்பனாரிடத்துல என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி இடத்த கொடுத்தீங்க, வறட்சியான இடத்த கொடுத்தீங்க, ஆனா நீங்க என்ன இடத்த எனக்கு தரணும்னா எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு. உடனே அடுத்த நிமிஷத்துல தன்னுடைய தகப்பனார் ஒன்னும் சொல்லல, அவர்கிட்ட தான் இருக்குது இல்ல, அவர் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை அவளுக்கு கொடுத்துட்டாராமா. அப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது ஒரு சுயாதீனம். இது தன்னுடைய தகப்பனிடத்துல கேட்டு கிடைக்கலன்னா அடுத்தது, கிடைக்கலன்னா ஓகே, கடவுள் சித்தம், கர்த்தருக்கு சித்தம் இல்ல, சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இந்த இடத்துல இந்த காலேப்பினுடைய குமாரத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சுயாதீனத்தை அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம நிறைய இடத்துல நம்ம சுயாதீனம் என்கிற ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தோம், நம்ம அதை பயன்படுத்தாதனால தப்பா நினைச்சிருவாங்களோன்னு எல்லாம் நினைச்சு நாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்றோம்னா நம்ம நிறைய பேர் வீணடிச்சிடறோம், நம்ம வேண்டான்னு நினைச்சிடறோம். நம்ம அந்த வெக்கப்பட்டு இல்லைன்னா நம்மளே நம்ம ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம நம்மளே இழந்துடுறோம். அதற்கு மாறாக இந்த காலேப்பினுடைய குமாரத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கேட்ட உடனே தன்னுடைய தகப்பனார் சுயாதீனத்தோட அந்த காரியத்தை அவளுக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னா சுயாதீனமாய் வாழக்கூடிய கிருபை. அதுக்காக ஒரு பெரிய ஒரு சண்டை போட்டு அந்த மாதிரி அல்ல. நான் எப்படின்னா அது கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.